அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அகோர சக்கரத்தை பயன்படுத்தி எதிரியவோ மாரணம் செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது மாரணம் அப்படின்னாவே என்னதுன்னா அழிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாரண பிரயோக முறையை வச்சு ஏகப்பட்ட விஷயத்துக்கு மாந்திரிகத்தில் பயன்படுத்துவது உண்டு. சரிங்களா? இந்த பிரயோக முறையை என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடலில் இருக்கக்கூடிய நோயை மாரணம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் உடலில் கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் இருக்குது அப்படின்னா, இந்த சக்கரத்தை பயன்படுத்தி இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி அவர் உடலில் இருக்கக்கூடிய நோயை நம்ம என்ன செய்யலாம், மாரணம் பண்ணலாம். அதுபோல் ஒரு உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த செய்வன ஏவல் பிரச்சனையுமோ அவங்க உடலில் இருந்து மாரணம் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி மாரண வித்தையை பயன்படுத்தி இது போல் ஒரு உடலில் இருக்கக்கூடிய துஷ்ட விஷயங்களையும் மாரணம் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு ரொம்ப நாள் எதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எதிரி உங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் எதிரி மேலேயும் இந்த மாரண வித்தையை நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா எதிரி என்ன செஞ்சிருவான், அழிஞ்சு போயிடுவான். சரிங்களா? அதற்கும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்தலாம். ஆனால் எதிரி மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுறதற்கு முன்னாடி ஒரு கணம் யோசித்து இதை பண்ணணும். ஏன்னா இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் எதிரி என்ன செஞ்சிருவான், அழிஞ்சிருவான். சரிங்களா? அதற்காக உண்மையிலேயே எதிரினால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, எதிரி எங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் எதிரி மேலே இந்த பிரயோக முறையை பண்ணணும். சரிங்களா? அதுபோல் ஒரு சில பேர்களுடைய சொத்து, பொன், பொருள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னென்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் பலத்திலையோ பண பலத்தையோ வச்சு என்ன செஞ்சுருவாங்க, ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா அபகரிச்சுக்கிடுவாங்க. சரிங்களா? ஏமாற்றி இந்த சொத்து பத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிக்கிடுவாங்க. சரிங்களா? இது போல் ஏமாற்றி வாங்கினவங்க மேலேயும் இந்த பிரயோக முறையை நீங்கள் செஞ்சு எதிரியை நீங்கள் என்ன செய்யலாம், அழிச்சிடலாம். அதுபோல் இந்த ஒரு சில பேர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஓயாமல் செய்வன இப்போ பில்லி, சூனியம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அது போல் நபர்கள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மேலேயும் இந்த மாரண வித்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? எதற்காக சித்தர்கள் இந்த மாரண வித்தையை நம்மளுக்கு சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, வர்ற காலத்தில் கலியுகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த பிரயோக முறையை முன்னாடியே நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால உண்மையிலேயே உங்கள் பக்கத்து தர்மம் இருக்கும் பட்சத்தில், நியாயம் இருக்கும் பட்சத்தில் இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஒருத்தவங்க நல்லவன் மேலேயும் அப்பாவி மக்கள் மேலேயும் எக்காரணத்தை கொண்டும் இதை பிரயோகம் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த முறை உங்களுக்கே திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரிங்களா? அதனால் உண்மையிலேயே தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குற விதத்தில் இந்த பிரயோக முறையை பண்ணுங்க. சரிங்களா? இது உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய எதிரிகள்னால கஷ்டப்படக்கூடிய எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் வீடியோ பதிவில் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாரண வித்தையை பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சக்கரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் எழுதிக்கிங்க. வெள்ளி தகட்டில் எழுதிட்டு இப்போ ஒரு நபருக்கு நோயை மாரணம் பண்ணணும் அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு கீழே எந்த பேரும் எழுத வேணாம். இதே இது ஒரு நபரை உங்களுடைய எதிரியை மாரணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு கீழே உங்களுடைய எதிரி பெயரை எழுதணும். சரிங்களா? எந்திரத்துக்கு கீழே உங்களுடைய எதிரியுடைய பெயரை எழுதணும். சரிங்களா? இதே இது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய செய்வனை, ஏவல், பில்லி, சூனியத்தை மாரணம் பண்ணணும் அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு கீழே பேர்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நோயை மாரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எந்திரத்துக்கு கீழே பேர்லாம் எழுதக்கூடாது. சரிங்களா? இது எதிரியை மாரணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த எந்திரத்துக்கு கீழே எதிரியுடைய பெயரை நீங்கள் கீழே எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி எந்திரத்தை எழுதிட்டு வெள்ளித்தகட்டில் எழுதிட்டு அந்த எந்திரத்தை மஞ்சள், குங்குமம் என்ன செஞ்சுருங்கன்னா பால், இந்த மாதிரி கடல் நீர், இளநீர் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அஷ்டகர்ம மை இருந்துச்சுன்னா அந்த அஷ்டகர்ம மையை அந்த எந்திரத்துக்கு வைக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் சந்தனம், குங்குமம் அந்த எந்திரத்துக்கு வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு வாழை இலையில் உங்களுடைய பூஜை ரூமில் இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாள் தான் இந்த எந்திரத்தை எழுதணும். சரிங்களா?
வெள்ளித்தகட்டில் சனிக்கிழமை அன்னைக்குன்னு இரவு நேரத்தில் தான் இந்த எந்திரத்தை ஒரு 10 மணிக்கு மேலே உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு பொருதி வச்சுட்டு இந்த எந்திரத்தை சனிக்கிழமை அன்னைக்குன்னு எழுதணும். சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பூஜையும் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்களா? உங்கள் வீட்டு பூஜை ரூமில் காளி ஃபோட்டோவுக்கு முன்னாடி செவ்வரளி பூ மாலை போட்டு அந்த காளி ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு தீபம் எரியிற மாதிரியும் அதற்கு பக்கத்தில் ஒரு வாழை இலையில் என்ன செஞ்சுருங்கன்னா நவதானியமோ இல்லை நெல்லோ கொட்டி நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்தை அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த எந்திரத்துக்கு செவ்வரளி பூ அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு 10,008 உரு அந்த எந்திரத்துக்கு உரு ஏற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? 10,008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி கொண்டு போய் மயானத்துடைய வட திசையில் கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு என்ன செய்யும்? எதிரிகளுக்கு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்து எதிரிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவனே என்ன செஞ்சிருவான்? அவனே மாய்த்து கொள்வான். சரிங்களா? இந்த மாதிரி இது அகோர தெய்வத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிரயோக வித்தை. இது ரொம்ப ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே தப்பு செஞ்ச எதிரிக்கு மட்டும் இந்த பிரயோக முறையை பண்ணுங்க. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த எந்திரத்தை பாருங்களேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய எந்திரத்தில் ஹம் அப்படிங்கிற பீஜம் மையத்தில் இருக்கும். கோரச்சக்கரத்துடைய மையத்தில் ஹம். இந்த ஹம்ங்கிற பீஜம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யமனுக்கு உண்டான பீஜம். சரிங்களா? இந்த யமனுக்கு உண்டான பீஜத்தை நம்ம வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? எதிரியை நம்ம அழிக்கிறோம். சரிங்களா? யமன் யாருக்கு எந்த தொழிலுக்கு உரியவர்னா அழிக்கும் தொழிலுக்கு உரியவர் தான் இந்த யமன். சரிங்களா? இந்த யமனை வச்சு நம்ம அந்த எதிரி மேலே நம்ம மாரண பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அவன் என்ன செஞ்சிடும்? மரணம்ங்கிறது எதிரிக்கு நிகழ ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால இக்கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு செஞ்சுக்கிட்டு அப்பாவி மக்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏமாற்றி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணபலத்தினாலையும் பதவி பலத்தினாலையும் அரசியல் பலத்தினாலையும் அப்பாவி மக்களை ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏமாற்றி இந்த மாதிரி பணம் பறித்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்கள் மேலெல்லாம் இந்த பிரயோக முறையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இந்த இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.